ஸ்மாலர் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பிளட் வந்துனா என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் முடியாது அவங்களால. பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏரியா லோ லேயிங்ல வருதா, எம்எஸ்எல் மீன் சி லெவல் 9 மீட்டர் ஹைட் இருக்குது. 9 மீட்டர் ஹைட்லயே நிறைய இடத்துல டெப்த் அப் அண்ட் டவுன் இருக்குது. இந்த வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிறதுலாம் வெளியே போறதுக்கு அரசாங்கத்துல ட்ரைனேஜ் லைன், ஃபிளட், அது ஸ்டீம் வாட்டர் லைன் அதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு லிமிட் தான். ஓவர்ஃப்ளோ ட்ரெயின் ஆச்சுன்னா கிளவுட் பிளாஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? அப்படிலாம் வந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா கட்டு பிளான் பண்ணும்போது நாம லோ லேயிங் ஏரியாவில் இருக்கோமா, நம்பர் 1 சேஃப்டி பின்னாடி வரலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி தான் சேஃப்டி. இது முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் பவர் சப்ளை இருக்காது, மொபைல் எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது? ஏற்கனவே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சேட்டலைட் ஃபோனுன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருந்தது. சேட்டலைட் பேண்ட் ஃப்ரம் இந்தியா. சேட்டலைட்ல கிடையவே கிடையாது. இது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருந்தது, இப்போ அதுவும் நிறுத்திட்டாங்க. இப்போ செல்போன் ஆயிடுச்சு. பவர் கட் ஆச்சுன்னா செல்போன் அவுட். கரெக்டா? எப்படி சார் கான்டாக்ட் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்மளை பொறுத்த வரையிலும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டுக்காக ஜெனரேட்டர்ஸ் வச்சிருக்கோம். அதுல எவ்வளோ ஜெனரேட்டர் இல்லை, ஒரு ஜெனரேட்டர் ஹைட்டா உயரமா வச்சு அதுக்கு வேண்டிய ஃபியூல் 4 hours ஃபியூல் வைக்க கூடாது, 4 days ஃபியூல் வைக்கணும். அதுக்கு ரேடியோ இஸ் த பெஸ்ட் மீடியா ஃபார் கம்யூனிகேஷன். நாம பேச முடியலனாலும் வாட் இஸ் கோயிங் இன் அண்ட் அரவுண்ட். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேற, செல் ஃப்ரீக்வன்சி வேற. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வாக்கி டாக்கி நமக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ள. இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ஸ். இது ஃபாலோ பண்ணி ஆகணும் நம்ம.